மூக்கடைப்பு, அதுக்கப்புறமா சளி தொந்தரவு இதுக்கு வந்துட்டு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக 100% ஹெல்ப் பண்ணும். மூக்கு வந்து பிளாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க, ஒரு சைடு மட்டும் காலையில். அதுவும் காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு வந்து நோஸ் பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ட்ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி சளி தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா லங்ஸு தான், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அது ஏன் அப்படி ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு சின்னதாக ஒரு டஸ்ட்டுனா கூட அவங்களுக்கு வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 50 தும்மல் கூட நான் தும்மியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்காங்க பேஷண்ட். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த மருந்தும் தேவையில்லை, மாத்திரை தேவையில்லை. சிம்பிளாக ஒரு 3 நீடில் மட்டுமே போட்டு அதை அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி பிளாக்கு, நோஸ் பிளாக்கு கூட பார்த்திங்கன்னா 2 நீடில் தான். ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அப்போவே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப், நல்லா இப்போ வந்து ப்ரீத் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க 2 இதுலேயும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சளி வந்து நிறைய நாள் பட்டு தான் சளியே உருவாகும், ஒரு நாளே சளி வராது. ஸோ அந்த சளி என்ன பண்ணோம், சில பேருக்கு தொண்டையிலேயே இருக்கும், சில பேருக்கு மூக்கில் வந்து அடைச்சிக்கும், சில பேருக்கு வந்துட்டு தொண்டையில் தான் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும். அப்புறமா சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான காரணங்கள் இருந்தாலும் கூட நம்ம வந்து அக்குபங்க்சர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளிவந்துருவாங்க. இப்போ லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் ட்ரீட் பண்ணாலே மேக்ஸிமம் ஆஃப் த லங் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது அவங்க வந்துட்டு ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் சொல்கிறேன், பட் நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னா அதுதான் நிஜம். ஏன்னா அதிகமாக நிறைய பேருக்கு நோஸ் பிளாக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ சஃபர் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெடிசனும் நிறைய எடுத்திருப்பாங்க. மெடிசன்லாம் எடுத்து அவங்களுக்கு சரி பண்ணாமல் ஒரு க்ரானிக் டிசீஸாக தான் அவங்க இங்கே வருவாங்க. ரொம்ப வருஷமாக நாள்பட்ட வியாதியாக ஆன பிறகு தான் அக்குபங்க்சரிஸ்ட்டுக்கிட்டே வராங்க. ஸோ சளி கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், காஃப் இன்னும் அதிகமாக வரும். ஸோ அந்த சளியை வந்துட்டு ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும், சைடு எஃபெக்டே இல்லாமல். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நோஸ் பிளாக் இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் வேண்டாம் உங்களுக்கு. இதுக்கு வந்து அக்குபங்க்சர் 100% தீர்வு தரும் வித்தின் 3 days. எவ்வளோ கிரானிக்காக இருந்தாலுமே நோஸ் பிளாக்கை அப்போவே சரிப்படுத்திட முடியும். ஆனால் அதை வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 6 days எடுத்திங்கன்னா இன்னும் பெர்மனெண்ட் ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து இதை பெருசாக ஒரு கவலையாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஸோ தட் யூ வில் கெட் குட் ரிலீஃப்.